இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன். அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ, ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ, வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீ கேன். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ, இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன்.
புரியுதா? Yummy. டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ, இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின், சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறாய்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள்னா அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். வாவ், தாராவின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அழகாக இருக்கிறது. மற்றவைகள் எப்படி? வாவ், ஜிம்மியின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி நடுத்தர அளவில் உள்ளது. அருமை. Electric Belllounge chocolate strawberry sweets, the revoils, warranted near diamonds, mendioters and curious bear. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியல. இதை சுவைக்கலாம். வாவ், இது M&M ஜெல்லியால் நிரம்பியுள்ளது. இது ரொம்ப சுவையாக உள்ளது. இது இவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கல. ஆனால் இது போதவில்லை. கடைசி துண்டு முடிந்தது. ஓ ஜிம்மி, என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஐயோ, சரி, நான் பகிர விரும்பவில்லை. இந்த ஸ்ட்ராபெரி எனக்கே. வாயில் போடுவோம். ஆஃப், நான் முடியவில்லை. ஸ்ட்ராபெரி மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, நான் கடிக்க முடியவில்லை. வா. ஓ ஆம், நான் அதை என் கைகளால் நசுக்கியேன். ஓ இல்லை, இப்போது என் கைகள் ஜெல்லியால் மூடப்பட்டுள்ளன. ஆனால் நான் இன்னும் அதை பருக முடியும். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, ஜிம்மி பார்க்காத போது அவனுடைய ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனால்
நான் கனவை கொடுத்தேனா? நிறுத்து தாரா. ஓ ஓ நாங்கள் சிக்கிக் கொண்டோம். நீங்கள் எல்லோரும் மேசையில் சிக்கி இருக்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? ஜிம்மிக்கு ஒரு கை சுதந்திரமாக இருப்பது நல்ல விஷயம். அவன் ஸ்ட்ராபெரியை தொடர்ந்து சாப்பிடுகிறான். ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெறுமனே உட்கார்ந்து பாருங்கள். ஆனால் நான் சில மிட்டாய்களையும் சாப்பிட முடியும். ஹா, பாரு, இப்போது உன் கம்பி. ஜிம்மி, நான் உன்னை ஏமாற்றினேன். இப்போது உன் இரு கைகளும் சிக்கிவிட்டன. நான் பாதுகாப்பாக சாப்பிட முடியும். மம்ரூம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது நியாயமில்லை. என்ன என்ன தாரா, நீ எப்போது எல்லாவற்றையும் இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாய்? எனக்கு ஒன்றும் விடவில்லை. என்னை விடு. அடடா, ஓஹோ சாரா, நீ முன் சதியில் சிக்கிவிட்டாய். நீ சிக்கிவிட்டதால் பெல்லாவை நோக்கி போகலாம். அவள் தனது பெரிய ஸ்ட்ராபெரியை சுவைக்க ஆவலாக இருக்கிறாள். முன்னேறுங்கள், தொடங்குங்கள். யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆம், நான் ஸ்ட்ராபெரியில் ஒரு துளை வெட்டி அதை ஒரு ஸ்பூன் கொண்டு சாப்பிட முடிவு செய்தேன். ஆம், இத முயற்சிப்போம். ரொம்ப சுவையா இருக்குது. M&M's மற்றும் ஜெல்லிய ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல. வாவ் பெல்லா, உன்கிட்ட முன் நிறைந்து உள்ளது. யாரும் இத நினைக்கல. மேலும் நீ அதையெல்லாம் உன்னால சாப்பிட்ட. வாவ், நீ எல்லா நிரப்புதலையும் முடித்து விட்டாயா? நீ முடித்து விட்டாய் என நினைக்கிறேன். தாரா மற்றும் ஜிம்மி இன்னும் கண்ணியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. நான் சாக்லேட் ஸ்ட்ராபெரியை தானே முயற்சிக்க விரும்புகிறேன். ஒரு கடி எடுக்கலாம். ஓ, நான் நினைத்ததை விட இது இன்னும் சிறந்தது. நிரப்புதலை விட இதை நான் அதிகம் விரும்புகிறேன். கூல். ஜிம்மி மற்றும் தாரா பெல்லா முடிக்க காத்திருக்கும் போது சலிப்படைகிறார்கள். அவளிடம் பெரிய சாக்லேட் ஸ்ட்ராபெரி உள்ளது. அதற்காக அவளுக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். வாவ், நீ அதை சில நிமிடங்களில் உண்பதற்கு முடிந்ததா? அது நம்ப முடியாதது. பெல்லா, உனக்கு இவ்வளவு பெரிய பசி இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. எங்களுக்கு KFC சிக்கன் கிடைச்சது. தாராவை நிகழ்ச்சி அது பார்க்க கூட கடினமாக உள்ளது. ஆனால் ஜிம்மிக்கு நடுத்தர அளவிலான KFC சிக்கனை கால்கள் பாக்கெட் கிடைத்துள்ளது. சரி, என்னால் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் சிறிய கோழி இருக்கிறது. அதை எப்படி முடிப்பேன் என்று தெரியவில்லை. அதை முயற்சிப்போம். அது சுவையாக இருக்கிறது. சிறியதாக இருந்தாலும் இது மிகவும் நல்லது. வாவ், இவ்வளவு சிறிய கோழியை யாரும் சாப்பிடுவதை கண்டதில்லை. 2 கால்கள் மட்டும். ஓ, அது போதாது. சரி, ஜிம்மியிடம் போகலாம். கண்டிப்பாக நான் மிகவும் பசிக்கிறேன். எனவே முழு வாளியையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். கால முயற்சிப்போம். உனக்கு கொஞ்சம் வேணும் தாரா? இல்ல, நான் உன்னை ஏமாத்தினேன். இது சுவையா இருக்கு. நான் ஏற்கனவே 2 கால்களை சாப்பிட்டுட்டேன். நான் நிறைஞ்சிட்டேன். என்ன செய்யணும்? என்னிடம் எலும்பை விரைவாக அகற்ற ஒரு தந்திரம் உள்ளது. ஓப்ஸ், ஜிம்மி, கோழி எலும்பு நேராக தாராவின் நெற்றியில் பாய்ந்தது. அது நிச்சயமாக வலித்தது. ஆனால் குறைந்தது ஜிம்மிக்கு சுத்தமான கோழி இறைச்சி கிடைத்தது. இதை எல்லா கோழி கால்களுடனும் முயற்சிப்போம். ஆமாம், ஓச் ஓச், எல்லா கோழி எலும்புகளும் என் மேல் பறக்கின்றன. என்ன நடக்கிறது? ஜிம்மி, நிறுத்து. நான் காலுசா இருந்து வைத்த கோழி எலும்புகளையும் அகற்றி விட்டேன். இப்பலான சாஸ் சேர்க்கலாம். எனக்கு மேலும் கெட்சப் உள்ளது. மாற்று பூவே, இப்ப நான் அதை முயற்சிக்கலாம். ஓ, இது உண்மையில் ருசியா இருக்கிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய வாளி இருக்கிறது. இந்த கால்களை பாருங்கள். நான் அதே மாதிரியே செய்ய போகிறேன். எலும்பு போய் இப்போது சாப்பிட சதை மட்டுமே இருக்கிறது. சுவையா இருக்கிறது. சாரானது. ஓ, சுவை. அது என்ன? என் தலைக்கு வந்த குத்து பாரு. எனக்கு இன்னும் வேண்டும். வாழ்க்கை ஹாக்கை மீண்டும் முயற்சிப்போம். இது வேலை செய்தது. இப்போது அது அருமை. அதை முயற்சிப்போம். நான் இதை விரும்புகிறேன். இது முற்றிலும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் கோழி வேண்டும். இது எப்போது முடியும்? தாரா, கவனமாக இரு. பெல்லாவிடம் நிறைய கோழிக்கால்கள் இருக்கின்றன. உன்கிட்ட பெரிய வயிறு இருக்குது பெல்லா. இவ்வளவு சிக்கன் உன்னுள் அடங்கும் யார் நினைச்சாங்க? அது நிறைய. நீங்க ஆறிதரும் சரியா? தாரா இருக்கிறா. வாழ்க்கை கொஞ்சம் ஆபத்தானது என்று அறிந்து கொள்வாள்.
அது நியூடல்ஸ். அது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். அதை முயற்சிக்க கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது ஜிம்மி. ஆனால் இங்கே பெல்லாவுக்கு நடுத்தரவாளி இருக்கிறது. இங்கே அவள் நிச்சயமாக அனைத்து காரத்தையும் உணருவாள். ஆனால் இங்கே மிகவும் அதிர்ஷ்டமில்லாதவர் தாரா. ஒரு பெரிய வாளி தீயான நூடுல்ஸ். எவ்வளவு பயமா! நானே முதலில் தொடங்குகிறேன், ஏனெனில் எனக்கு சிறிய சாப்பாட்டு குச்சிகள் உள்ளன. இத பாப்போம். ஓ எவ்வளவு சுவையா இருக்குது. எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புறேன். ஓ இது ரொம்ப சூடா இருக்குது, ஆனா தாங்கிக் கொள்ள முடியும். ஓ பெல்லா, இப்ப நீ. சரி, எனக்கும் சாப்பிடுற குச்சிகள் இருக்குற. கொஞ்சம் முயற்சிப்போம். நிறைய நூடுல்ஸ் இருக்குற. இதையெல்லாம் சாப்பிடணுமா? ஓ சாவு, இது வெறும் சூடா இருக்குது. காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு முள்குருவியால் நான் அதை கேன்சல் வேகமாக சாப்பிட முடியும். தொடங்குவோம். ஓ இது காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, காத்திரு, நான் முள் எப்படி மேம்படுத்துவது என்று தெரியும். அதுல ஒரு துருவியை சேர்ப்போம். ஆமாம், இப்போது இதை முயற்சிப்போம். இப்படி பார்த்தால் இன்னும் ருசியாக இருக்கிறது. இதையெல்லாம் சாப்பிடுவோம். எனவே நான் விரைவாக இருக்க வேண்டும். நான் இதை கருவிகள் இல்லாமல் சாப்பிடுவேன். எனக்கு திருப்பி தேவையில்லை. அப்படி செய்தால் வேகமாக இருக்கும். ஓ ஆம், காத்திரு. ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. ஓ ஓ அதுவே எல்லாமா முடிந்து விட்டதா? ஓ எல்லோரும் கவனமாக இருங்கள். பெல்லாத்தி மூக்குத்தி கொண்ட டிராகனாக மாறிவிட்டார். யாரையும் தீயில் வைக்காதீர்கள். ஓ நன்றி நண்பர்களே, நீங்கள் பால் கொண்டு வந்தீர்கள். இப்போது பெல்லா மிகவும் நன்றாக உணர்கிறாள். நண்பர்களே, உங்கள் உதவிக்கு நன்றி. ஆனால் இப்போது தாராவின் முறை. இந்த பெரிய வாளியை எப்படி சாப்பிட போகிறீர்கள்? நான் நல்லா இருப்பேன் என்று நம்புறேன். சரி, இத முயற்சிப்போம். நான் இதை பண்ண முடியும். ஜிம்மி, எனக்கு உன் உதவி தேவை. பக்கெட்டை பிடித்து என் வாயில நேரா திருப்பு. வா. ஓ இது நிறைய. நான் நூடுல்ஸில் மூழ்கி இருக்கிறேன். இது மிகவும் அதிகம். ஓ இல்ல, நூடுல்ஸ் முடிஞ்சு விட்டது. தாரா, நீ சரியா இருக்கியா? ஹலோ, நான் கடைசி நூடுல்ஸை முடித்து விட்டேன். நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இல்லை, என் வாயில் எரிய ஆரம்பிக்கிறது. ஆ, என்னுள் எவ்வளவு தீ! நாம் உன்னை வாளியுடன் மூடிவிடலாம். அது நல்ல யோசனை ஜிம்மி. ஆனால் தாரா எப்படி இருக்கிறார்? ஓ இப்போது அவருக்கு நல்ல முடி வெட்டுதல் உள்ளது. நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள், ஆனால் கனவு முடிந்து விட்டது. எங்கள் வீடியோ பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக். அவனுக்கு மேலும் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டசாலி எனக்காடு. நான் அதுவா இப்படிப்பட்ட பாட்டிலை பார்த்ததில்லை. இந்த அளவு. உடன் அதிர்ஷ்டமற்றவர் தொடங்கட்டும். மேரி, நீ முதல். என்ன எளிமை. நான் இப்பொழுதுதான் ஒரு ஆனால் எப்படி? நான் உங்களை எல்லோரையும் ஒன்று போலவே நடத்தப் போகிறேன். திறந்து விடுங்கள். தடம், நான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேனே. மாட்டாம். சுவையாக இருக்கா? நான் சாப்பிடுறதுக்கு இருக்கா? ஏமா, இது உன் பேர்லாமே இருக்கிறது குடிக்க. இது என்ன பலஸ்மனோ? அது ரொம்ப சுவையாக இருந்தது. ஹே, தெரியுமா, இதை கூட ததும்ப சுவையாக செய்ய எப்படி எனக்கு தெரியும். சார்பலாம். ரொம்ப சூடான கோக் தொடர்ந்து குடிக்க முடியாது. அதை அழகாக குளிர்ச்சியானதாக்கிக் கொள்ளும். எல்லாம் முடிஞ்சது.
இப்போது நான் அதை குடிக்கலாம் அல்லது உண்மையில் நான் அதை சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன். வாவ், அவளிடம் கோலா ருசி ஜெல்லி இருக்கிறது. அப்படிதான் துபோல பாம் பொடியலின் ஹண்டி எல் எனக்கு இது நோம் பிடிக்கும். இதையெல்லாம் நான் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். வாய்க்கரசமாக இருக்கலாம். ஆமா. ஓ, சிகப்பு கொன்றை பூ. உணவு கருவியை பயன்படுத்துவேன். என்னுடைய கையை இப்போது நான் என்ன செய்வது? நான் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ என்னோட திருப்பம் தான். நான் ஒரு புலால் தயார் செய்து விட்டேன். கூலாக இருக்கு இல்லையா? அடுத்தபோது நான் இசை கீழே விடினேன். ஆமாங்க, இப்போது நான் காட் கிடைக்க போவதில்லை. ஆனால் நான் எப்போதும் நிறைய பார்க்களை கொண்டு பயன்படுத்தலாம். செய்ய முடியும். அட நீ எம்மா, நாம் அவங்க ஐடியாவையும் அவங்க கோக்கையும் கடனாக வாங்கலாம் என்று நினைக்கிறேன். ஹே, இது என்ன? ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். பசங்களா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? யாராவது உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து திருடக்கூடாதுன்னு சொல்லலையா? இங்க இருந்து போய் விடுங்க. நம்பியினை அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். நான் தான் எப்போதும் என்னோட மேண்டோஸ் வச்சிருப்பது நல்ல விஷயம். தயாரா? இப்போது ஒரு வெடிப்பு காத்திருக்கிறது. கூரே, என்ன ஒரு அருமையான வெடிப்பு. இது கொஞ்சம் ஒட்டுந்ததாக இருக்கிறது. எனக்கு எந்த விதம் நினைச்சோம். ஆனா இப்போ நாங்க எல்லாரும் நகைக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதனால அது பரவாயில்ல என்பதை நான் நினைக்கிறேன். இது எனக்கு நிறைவாக இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. ஆமா, ஆனாலும் இந்த நூடுல்ஸ் காரமாக இருக்கின்றன. ஆஹோ இல்லை, குதிக்கவும். எனக்கும் பயமா இருக்குது. எனக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய பாக்கெட் இருக்கிறது. அலெக்சம் கேட் இப்படித்தான் தொடங்குகிறாள். நான் பயப்படுகிறவனை அல்ல. இந்த நூடுல்ஸை நான் நிச்சயமாக சமாளிக்க முடியும். அது நிறைய இல்ல. ஓ, அது sorry இருக்கிறது. Die Spanische es pintesan அதிர்ச்சி வாங்கிட்டேன். ஆம், இது நல்லதல்ல. நான் உன்னை பொறாமைப்படுவதில்லை. இப்போக்கு இது சரியாயிருந்தால் பரவாயில்லை. அச்சோ, கேட் குறித்து கேட்டது என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப சூடா இருக்குது. ஓ மை காஷ், நான் அவ்வளவு நேரமாக பட நடவு போல ஒரு மேகத்தை பார்த்ததில்லை. சரி, இனி இன்னும் புகுத்தி விட்டது. அந்த தண்ணீர் மிகவும் உதவியது. சரி மாறி, பேச்ச போதும். நீங்க நூடுல்ஸ் சாப்பிடுவீங்க. நான் இதை பண்ண முடியாது. இல்லை, ஆனால் நான் முயற்சி செய்ய போகிறேன். பெண்களே, எனக்கு நல்லா போலல்ல. எம்மா, எனக்கு தான் நெட்ஃபிளிக்ஸ். நம்ம நெட்ஃபிளிக்ஸ் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்போம். நாங்கள் உங்களுக்கு திருமணம் செய்ய உதவுவோம். நன்றி. இப்போது சாப்பிட மிகவும் எளிதாக உள்ளது. நான் தொடர்ந்து சாப்பிட முடியும். என்னை பூரிக்க மறக்காதீர்கள்.
மேரி இங்க பீஸ் ஃபார் மைல் ஆஃப் ஃபிகர். அது உண்மையாகவே அழகாக இருக்கிறது குழந்தைகளே. ஆனால் எனக்கு தண்ணீர் வேண்டும். பா, நம்மிடம் தண்ணீர் இல்லை போல இருக்கிறது. எப்பா, ஆஹா, இதுவும் தவறான நேரத்தில் ஏற்பட்டது. உதவுங்கள். ஐயோ, எங்கள் பர்டி குறித்து வந்துக்கும் துராஃபா நடந்து அடி, என்ன கோர் அடர்ந்த முள் செடி. இது கூர்மையானதும் உண்மையில் பெரியதாகவும் இருக்குது. உன்னிடம் பெரியது இருக்கிறதா? நீங்கள் எனது ஒன்றை இதுவரை பார்த்தீர்களா? இதை பார்த்தறிவதே என்னை மயக்கத்தை தூண்டுகிறது. உட்காருங்கள். உங்களை அமைதிப்படுத்துங்கள். அதை சாப்பிட வேண்டும் என்று வேண்டியிருந்தால் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள் என்று பார்ப்போம். மேரி, அப்போ நான் கண்டிப்பாக மாட்டேன். அது காயமாயிற்று. இது மிக சிறப்பாக வெளிவருகிறது. இதன் சுவை இன்னும் வெறுப்பாகவே இருக்கிறது. ஆனா குறைஞ்சது என் கூலிக்கோள் யோசனை வேலை செஞ்சது. சரி, அது நான் முடிச்சுட்டேன். இப்போது அம்மாவின் முறை. இதயமுள்ள முட்களை போக்கணும். அதனை செய்ய ஒரு சீக்கிரமான வழியை நான் அறிவேன். ஹையா, தயாரா? வாவ், நீ ஒரே நிஜ நிஞ்சா போல இருக்கிறாய். நன்றி. நான் சிறந்ததாக முயற்சித்தேன். இதுக்கு மேல் பேச வேண்டாம். இப்போது உண்ண தொடங்குவோம். ஓ இல்ல, இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. நிஞ்சாவும் கூட இந்த அருவருப்பான கத்தாழையை சமாளிக்க முடியாது. வெறுப்பானது. ஆனால் இதை அனைத்தையும் நீங்க இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். அப்பாடி, முடியாது. கக்கக்க தெரிகிறது. பல நாள் ஆச்சு இது மாதிரி அருவருப்பானதை சாப்பிட்டு. சரி, இப்போது நீ மட்டும். நீங்கள் என் மீது ஏன் இப்படி செய்வீர்கள்? மேரி செய்ததை நான் முயற்சித்து பார்க்கிறேன். இந்த ரீசர்ச் வச்சு எனக்கு ஊசிகளையும் எடுக்கணும். எனக்கு ஒரு சிறந்த மற்றும் வேகமான யோசனை இருக்குது. கேட், இந்த சாத்திகையை எடு. சாத்திகை தானா? இல்லை, நான் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த பதம் சிப்பிகள் இவ்வளவு. அட, என்ன? சரி, நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம் போல. பின் அவர் அதை பேசினார். அப்பொழுது அவள் இதை பேசினார். ஓ, அவள் இன்னும் முடிக்கல. அது ஏற்கனவே. ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? விஷம் பிடிப்பதை நிறுத்து. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாமே தயார். ஓ சரி, எல்லாரும் தூக்கத்தில் உள்ளனர். என் மேன்போர்ட் இந்த ஹைட்டஸ் முயற்சிக்க வேண்டியிருக்கும் போல் தோன்றுகிறது. வாசனை மோசமா இல்லை. பெண்கள் சரியாக இருந்தார்கள். அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த முள்ளங்கி தாவரத்தை கவனிக்காமல் எடுத்துவிட்டால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். அதை என்ன பயங்கப்படுத்தியது? அது நான் தான். அது உண்மையாகவே வறண்டிருந்தது. நான் அந்த குடுவையை எரிந்து விட வேண்டியது. தொடருங்கள். பரிதாபம். அவர்கள் வாங்கி எடுத்தாங்க. சூப்பர். எனக்கு நுடலா மிகவும் பிடிக்கும். சில நேரங்களில், பல வேளை நேரத்தில் என் கையை அதிகமாகவே இருக்கின்றது. ஆமா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சரி, நீங்கள் தொடங்குங்கள். நான் உடனே நுடல்லாவை சாப்பிட முடியாது. அதனோட சிறிய டோஸ்ட்களை செய்ய வேண்டும். அப்புறம் அதுல சாக்லேட்டை தடவலாம். பார், அதற்காக எனக்கு இந்த சிறிய சமையலறை இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருப்போம். அப்பிறகு அதை திருப்புவோம்.
மற்றும் எங்கள் சிறிய டோஸ்ட் தயாராகிவிடும். இதை கத்திரையில் செவ்வென பாருங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ். எனக்கு இது ரொம்ப விருப்பம் உள்ளது. இதை வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியும். சாடி ரொம்ப சிறியதாக இருப்பது வேகம் போய்விடுகிறது. சரி மாரி, இப்ப உன் முறை. வாவ், கடைசியாக இப்போது நான் நூடல்லாவை அனுகரிக்கலாம். எந்த வேறாவது பொருளும் தேவையில்லை. இது ரொம்ப அருமை. அது மிகவும் சுத்தமாக இல்லை. ஓ மை காஷ், அழகே, என் கை. கேட், நீங்க உதவணும். நாம் ஆணி பயன்படுத்தலாம். இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஓ எம்மா, நீ சாந்த முடிவால் புத்திசாலி. நன்றி மிகவும். அப்புறம் காட் பிரதட்சணமாயிடுச்சு. சரி ஏமா, இப்ப ஒன் முறையெல்லாம் சாப்பிட எவ்வளவு சாக்லேட் இருக்குது பாரு. இது அற்புதமா உள்ளது. நான் இதை விரைவா சாப்பிட முடியும். முக்கியமா எனக்கு மிகவும் பெரிய ஸ்பூன் உள்ளது. ஓ யார், இது ருசிகரமா இருக்கிறது. Arch. Turn to that for one sound. Until the layer the first year and the dawn. Oh, அது பிடிக்கிறேன். ஏய், உன் மரியாதை எங்கே? எம்மா, நீ உன்னை சுத்தமா துடைக்க வேண்டும். ஓ, யார் கவலைப்படுவார்கள்? இது ரொம்ப சுவையா இருந்தது. நான் அதை ரொம்ப ரசித்தேன். நான் உண்மை அருமை. நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவை good. ஆச்சரியம். அன்று அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? ஆமா, காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம், முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசாக இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி குவெண்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள். கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவெண்டின், உன்னை சரி செஞ்சிக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது? அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம், சரி. நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன்.
குமிழிய ஊத வர நேரமாச்சு. நீங்க இவ்வளவு பேராசை. அதை எடுத்துக்கொள். ஓ, என் கை. ஐயோ, என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்குது. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுகுரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல், இத பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம் எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி, இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள். உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லாம் ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். ஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்னா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக, இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவண்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள். மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது. நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன். இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மெய்லி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆம், இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது. இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக். மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறி விட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும்
என் காதுகளிலோ. நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, உனது நன்றி. selfie மைலிக்கு ஆனால் இனி உதவாது. எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி. அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? எனக்கு மிகச் சிறிய தட்டு கிடைத்தது. மிளகாய் என்பதால் இது சிறந்தது என்று நினைக்கிறேன். இது மிகவும் சிறியது, ஆனால் ஏதோ காரணத்துக்காக நான் இன்னும் பயப்படுகிறேன். என்ன ஒரு கனவு. இது ரொம்ப காரமா இருக்குது. ஓ, நல்லாவே இருக்குது. எனக்கு அருகில் தண்ணீர் இருக்கு. Nastante prain, bachimara prostavent or outing corar, noting lost or divolada. The Malagai, the Nodia Kinala Pornigats. ஆமா, இது குறைவாக காரமாக எப்படி என்று கண்டுபிடிச்சேன். எனக்கு தேன் வேணும், நிறைய தேன். சூப்பர். நான் ஏன் அதை பத்தி நினைக்கல? Jerry Dinker, Bayinge Framing Neon Scale. கவலைப்படாதே, இன்னும் தண்ணீர் இருக்கிறது. It's challenges. உங்கள்கிட்ட அதிக புஸ்தகங்கள் உள்ளன. நான் மட்டுமே மீதம் இருக்கிறேன் நினைக்கிறேன். ஓ, இது ரொம்ப அதிகம். நான் இதை எதிர்பார்க்கல. நான் இதை சாப்பிட போறதில்ல. முடியாது. இல்ல. உனக்கு தேர்வு இல்ல. சரி, பரவாயில்ல. நீ என்ன சம்மதிக்க வச்சுட்ட. நான் எரிஞ்சு போகாம இருக்க நம்புறேன். ஆனா நான் எரிஞ்சு போகலாம். ஓ இல்ல, நம்ம கிட்ட தண்ணி இல்ல. நல்ல விஷயம். நமக்கு இங்க ஒரு தீயணைப்பான் இருக்குது. நாம் இதை சிவஹர்ச்சியாக நுரை கொண்டு மூடப்பட்டதில்லை. நன்றி பெண்களே. அந்த நான் மலை போக விரும்புகிறேன். சரி, ஒரு கிட். அது அவ்வளவு மோசமாயல்ல. ஆனா ஏன் இது இவ்வளவு சிறியது? நீங்களே அதை பெருசாக்கி கண்ணாடியால பார்க்க முடியாது. சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். சுவையாகவும் சோகமாகவும் இருக்கிறது. அது ஒரு முட்டாள் சேர்க்கை. அதனால் எனக்கு இன்னும் பெரிய கிட்கேட் காத்திருக்கிறது. வாவ், ஒரு முழு கைப்பிடி இருக்கிறது. கேளுங்கள், நீங்கள் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நீங்க ஏற்கனவே உங்களோட சாப்பிட்டுட்டீங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குது. ஒரு சாக்லேட் மட்டும் போதாது. நீ சாக்லேட் அப்புறம் பினிஷிங் ஜை போல இருக்கிறது. அதனால நான் சிலவற்றை எடுத்து செல்லும் போது நீ கவனிக்க மாட்டா. ஏம்மா, நீ என்ன பண்ற அப்படின்னு நான் பாக்குறேன். உனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது குவிஸ். என் அனைத்து கேண்டி பார்களும் எங்கே போயின? ஏய், இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் கேட்டி, அவளை நிறுத்த முடியவில்லை. நான் எதுவும் பெறல. தோல்வியாளர். இது இருக்க முடியாது. இதோ கிட்காட். வாவ், இது மிகவும் பெருசா இருக்கிறது. எனக்கு தெரியும், அதிர்ஷ்டம் எனது பக்கம் இருக்கும். இதை விட்ட ஒரு சங்கிலி பிளவு தேவைப்படும். அது நடந்துருச்சு. நீங்க இறுதியாக அதை முயற்சிக்கலாம். ஆம். இரண்டு பாதிகளும் சமமாக சுவையாக இருக்கின்றன. ஆஹா, அது விரைவில் முடிந்துவிட்டது என்பது துரதிருஷ்டவசமானது. நீ உண்பது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜஸ் என்னமா சொல்ல இருக்கிறேன் போல இருக்குது.
ஹாட் டாக்ஸ் அது உதவியா இருக்கும். எனக்கு ரொம்ப சீச்சு. ஏதாவது சிக்கல் இருக்கக்கூடாது. சுவையா இருக்கு, ஆனா ஏதோ குறைவா இருக்கு. கெட்ஸ் அப். மீண்டும் முயற்சிப்போம். ரொம்ப நல்லது, அற்புதமான யோசனை. நானும் ஒரு ஹாட் டாக் கிடைச்சா நல்லா இருக்கும். வாவ் வாவ், இது ரொம்ப பெரியதாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ, எம்மா சரியாக சொன்னாள். இது நன்றாகவே சுவைக்கிறது. ஆனால் நான் இன்னும் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன். ஆஹா, என் முகம் முழுவதும் பரவி விட்டது. நீ இன்னும் கவனமா இருக்கணும் பண்ணே. நான் உன் தவறுகள் இருந்து கற்றுக்கொள்ள என் முழு முயற்சியையும் செய்வேன். ஜஸ் வாவ், என்ன ஒரு பெரிய ஹாட் டாக். கனவுகள் நிஜமாகின்றன. வாவ், என் இதயம் நின்றுவிடும். நான் மிகவும் பொறாமைப்படுகிறேன். ஆமாம், நீ கெச்சப்பட சஃபருக்கு மேனக்குற அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். அது ஃபிளேக வெட்டணும், அதனால இது எளிதா இருக்கும். மேல ஸ்பைக்கு நீரூற்றுகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு நல்லது. அவளுடைய ஹாட் டாகில் நான் கொஞ்சம் டபாஸ்கோ சேர்க்க போகிறேன். நல்ல யோசனை ஜெஸ். இத பத்தி அவ என்ன சொல்றா அப்படின்னு பாப்போம். அது விசித்திரமா இருக்குது. அதாவது மோசமா இல்ல. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? ஆமா, நான் முயற்சிப்பேன். அது ரொம்ப காரமா இருக்கிறது. ஆம், அதில் டபாஸ்கோ வைக்க கூடாது. அவர் என் சாஃப்ரன் தொடங்க செய்யுது. ஓ, இதோ கொஞ்சம் பயங்கரமா தோன்றுகிறது. இந்த கண் பிங் பாங் பந்து போல பயன்படுத்தப்படலாம். அல்லது நீங்க இதை சாப்பிடலாம். வேடிக்கையும் ருசியுமாக இருக்கும். இப்போது நான் ஆஹா, வாவ், நிறைய கம்மி கண்கள் ஒரே நேரத்தில். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஜெஸ் என் பசியை கெடுத்து விட்டாள். மன்னிக்கவும் எம்மா, நான் கொஞ்சம் ஆவலாகிவிட்டேன். என்ன நடக்கிறது எனக்கு? வாவ், உன்னிடம் ஒரே நேரத்துல திறக்கும் கண்கள் நிறைய இருக்கின்றன. எல்லாம் இப்போது முடிந்து விட்டது. நன்றி கடவுளே. ஆமாம், அது எனக்கு நடக்க கூடாது. வாவ், அது பெரிய கண். வா, இது முழுவதும் கனமாக இருக்கிறது. அமேசிங், வாயுரச மஞ்சக்கும் நான் தொடக்க முடியல. இல்லை, என் பற்கள் சிக்கி கொண்டு விட்டன. ஐயோ, நான் உனக்கு உதவுகிறேன். நான் விழுந்து விட்டேன். நான் காயமடைந்தேன். காத்திரு. ஆம், அது சரியாக வேலை செய்யவில்லை. ஓ, நான் மீண்டும் முதலில் இருக்கிறேனா? பூரே ப்ரோக்கோலி, அது வேடிக்கையாக இல்லை. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. எனக்கு இவ்வளவு ஏன் தேவை? அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும் நான் கற்பனை கூட செய்ய முடியல. நான் அதே விஷயத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதா? சரி. ஓ இல்லை, நான் நினைச்சதை விட இது இன்னமும் மோசமாக இருக்கிறது. ஓ, இதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், ஹே கேட்டி, டடா, இது உனக்காக. திருப்பி கொடுக்கறது மிகவும் பிரியாயற்றது. என்னை நோக்கி என்ன வருதுன்னு நினைக்க பயமா இருக்குது. மம்மா மியா, காய்கறிகள் இவ்வளவு பெரியதா இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள் நண்பர்களே. இது பயனுள்ளதாக இருக்கும். அது உண்மையில அவ்வளவு மோசமா இல்ல.
Ja, wir würden sie mal kennen. ஜெஸ், நீ ப்ரோக்கோலியா மாறுகிறே போல. நம்மளோட இப்போது ப்ரோக்கோலி இல்ல. எனக்கு இப்போது நல்லதொரு விஷயம் வேண்டும். சாக்லேட் சரியாக இருக்கும். சரியான வடிவம். வாவ், மோசமில்லை. உனக்காக மகிழ்ச்சி. நன்றி எம்மா. இப்படி என்ன மோர்? வாவ், இது சாக்லேட் மணிகள் போல இருக்குது. ஓ, அவை என்னை அழைக்கின்றன. அதை பற்றி படிக்க கூடாது ஜெஸ். அவ என் மிட்டாய்கள் ரொம்ப சுவையாக உள்ள. நீங்க ஒன்றில் நிறுத்த முடியாது. நீங்க அவற்றையெல்லாம் விழுங்கணும். ஓ ஆம், இது உன் முறை அம்மா. காலியா? அது எப்படி சாத்தியம்? உண்மையில் எதுவும் மீதமில்லை. மீதமா? மேலே பாரு அம்மா. ஓ வாவ், முழு கேன் கண்டீன். ஓ, அது வானத்திலிருந்து விழுந்தது போல மேலிருந்து வந்த ஒரு பரிசு. நான் எப்போதும் மிட்டாய் மழையில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டேன். இதுவே மஸ்ட்ரிஸ் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது. பெண்களே, நான் தொடங்குகிறேன். ஆம், ஒரு புளிப்பு எலுமிச்சை. ஓ, இதற்கு மூடிய வைத்திருக்க வேண்டும் இல்ல? நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுகிறேன். முழுவதையும் சாப்பிடுவதற்கு பதிலாக இது சகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப புளிப்பு. இத பார்க்க கூட முடியல. ஜெஸ் என்னை விட அதிர்ஷ்டசாலி. எனக்கு 3 எலுமிச்சங்கள் கிடைத்தன. இந்த நிலைமையிலிருந்து எப்படி வெளியேறுவது எனக்கு தெரியும். அது என்ன? கெட்டவர்களை பறக்க விடு. அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் பைத்தியம். எனக்கு எதுக்கும் பயம் இல்ல. இந்த எலுமிச்சங்கள் அவ்வளவா கெட்டவைகளாக இல்லை. வாவ், அது ரொம்ப சாரா இருக்குது. சரி, நான் செய்துட்டேன். ஓ சூப்பர். உனக்கு எப்படி பார்த்ததே இல்ல என்ன நினைக்கிறேன். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன் போல. இவ்வளவு எலுமிச்சை உலக பசியை தீர்க்க முடியும். ஆனால் நீயே அவற்றை சாப்பிட வேண்டும். நான் எப்படி செய்வது என தெரியும். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களே. நான் அவற்றிலிருந்து ஒரு நல்ல குளிர்ச்சியான ஜூஸ் செய்வேன். வாவ். சரி, சர்க்கரை போதுமான அளவு சேர்க்க வேண்டும். மிக்சரை ஆன் செய்து காத்திருக்கலாம். அப்படியா? இதோ உங்களுக்கு. இப்படிக்கு நான் அதை முயற்சிக்கலாம். அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது இறுதி கையொப்பம். வாவ், கொஞ்சம் ஐஸ் மற்றும் அழகான ஸ்ட்ரா. ஓ, இம்மிடம் எனது பிடித்த தொப்பியை மறந்து விட்டேன். இது போல ஒரு பிரமாண்ட ரிசார்ட்ல விடுமுறையில இருப்பது போல. ஓ வாவ், ரொம்பவும் அழகாக இருக்கிறது. வாவ், ஒரு சிறிய தட்டில சிக்கிக் கொள்வது எப்போதும் மோசமானது அல்ல. இது என்ன? இந்த கூடுதல் சிறிய பாட்டில். இதை கண்டுபிடிக்கவே கடினம். உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ். அப்போ எனக்கு பழக்கமான ஒரு பாட்டில தான் இருக்கு. தேன் ஜெல்லி ரொம்ப சுவை. இருங்க, அதன அச்சுவன் கியூடி ஒரு பாட்டில தேன் ஜெல்லி இருக்கிறது. தொடங்கலாம். ரொம்ப சரி. ஆச்சரியம். ஏன் இதிலிருந்து போர் ஆகவில்லை? சரி, என்னை விட்டு விடுங்கள். யூஃபக், அழுத்தி விடுங்கள். ரோபோட், என்னை உதவ முடியுமா? கண்டிப்பாக. இதோ உங்களுக்கு. அப்பா, இல்ல, இன்னும் என் வாய் எதுவும் இல்லை. எல்லாமே என் முகத்தில் விழுந்திருக்கிறது. ஆஹா, ஆனால் இது மிகவும் ருசியாக உள்ளது. நான் அதை அப்படி நக்கப் போகிறேன். ஓ ஆம், ருசியானது. நன்றி ரோபோ. உனக்கு வேண்டியது. நீ என்ன சொல்கிறாய் குவென்டின்? இப்போது நீர். எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நன்றி. சரி, நானே முறை செய்ய முடியும். நான் விளையாட்டுகளை செய்கிறேன் என்பதற்கு காரணம் இல்லையா? என்னுடைய கைகள் மிகவும் திடமானவை. நாங்கள் பாட்டிலுக்கு அழுத்துகிறோம். ஓ ஆமாம், அது வெளியில் வருகிறது. ருசி மிக சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு இன்னும் வேண்டும். மன்னிக்கவும்,
ஆனால் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டேனே. நான் புதிகமாக சாப்பிட்டேன். ரோபோட், இப்போ நீ. ஓ, கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது. வாரு. உண்மையிலேயே இந்த தருணம் எஸ்விபி பீரி ஒரு யோசனை எனக்கு வாய்வில. நான் மாற்று வழியை யோசிச்சு பாட்டில் ரித்து ஜெல்லியை என கல்யடக்க நான் சுரின் முழு இது ரிமையாக உள்ளது. என்னை சிரமன உள்ளதா? என்ன நடக்கிறது? ஏன் சூடானி ஒலிக்கிறது? வணக்கம் அனைவருக்கும். உங்கள் ரோபோட் செயலிழந்துள்ளது. அதை குறைக்க வேண்டும். சைரனை அணைக்கவும். அருமை. நான் ரோபோட் ஆம்புலன்ஸ். என்னுடைய முதல் உதவி பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, கவலைப்பட வேண்டாம். இதை திருத்தி விடுகிறோம். உள் இயக்கத்தில இனி எதையும் போடாதீர்கள். சரி, ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவன் வேலை செய்யவில்லை. ஓ, ஆமாம். சரி, இன்னும் இங்கே தட்ட வேண்டும். இது எப்போதும் உதவுகிறது. என் வேலை முடிந்தது. உங்களை காண்கிறேன். ஹூரே, ரோபோட்ஸ், நீங்க கிளம்பிட்டீங்க. தொழிலாளி அவங்க கருவிகளை இங்க விட்டுட்டாங்க. நம்ம பாத்துறலாம். ஓ, அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆல்டிடு சாக்லேட் என்று சொல்லும்போது என்ன? ஒசே, உன்னிடம் உள்ளது என்ன? இந்த நேரத்தில் எனக்கு சராசரி அளவு இருக்கிறது. இது அற்புதமானது. டாட், என்ன எடுத்து வந்திருக்கிறாய்? ஓ, அது பெரியதாக உள்ளது. ஆமாம், எனக்கு பெருசாக சாக்லேட் பார் இருக்கு. எங்க அளவுக்கு. என்னால் ஆரம்பிக்கலாம். எனக்கு மிகச் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. அருமை. கொஞ்சம் வால் பொன்னிறம், ஒரு திறந்திட காப்பி பத்திரம் வேண்டும். அதை செய்யலாம். இது வேலை செய்கிறது. இப்போது அதை மீண்டும் வைக்கலாம். அதை லேசர் பார்வையால் உருக விடுவோம். அருமை. இது இப்போது திரவமாக உள்ளது. நான் அதை வைத்து எண்கள் அனைத்தையும் அழிர்க்கப்படிய முடியும். நன்றாகவே இருக்கும். மேபேல், இப்போது உன் டர்ன். நீ துவங்கு. சரிதான், இதை முயற்சி செய்வோம். இப்படி ஒரு சாக்லேட்டை நான் ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆச்சரியமாக இவ்ளோ ருசியானது. ஒரு யோசனை வருகிறது. உடனே திரும்பி வருவேன். ஒரு நிமிடம். எனக்கு தெரியவில்லை. நான் திரும்பி வந்துள்ளேன். எனக்கு பரிசோதனைகளுக்காக பாதுகாப்பு கண்வேல் கிளாஸ் தேவை. இது சிறப்பாக இருக்கும். இது என் சிறிய ஆய்வகம்தான். நாம் முதலில் ஒரு கண்ணாடி எடுக்கிறோம். இதன் உள்ளே திரவ ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது. சுவையானது. அதை ஒரு கண்ணாடிக்குள் ஊற்றுவோம். இப்போது நாம் சில பச்சை திரவத்தை சேகரித்து லாலமாசு கொண்ட பாட்டிலில் ஊற்றுவோம். எம்மா, இதற்கு இன்னும் என்ன சேர்க்கலாம்? சரி. ஓ, சரியா. இந்த குழியில் ஒரு வானவில் இருக்கிறது. அதையும் நிரப்புவோம். என் உருவாக்கம் ஆயத்தமாகிவிட்டது. இப்போது உங்களால் ஒரு கவுன்சியம் அமைக்க முடியும். அதை சாக்லேட் மீது ஊற்றுங்கள். ஒரு சொட்டுகே போதும். வாவ், அது வேலை செய்தது. பாருங்கள், அது வேலை செய்தது. இது பல வண்ணங்களை கொண்டதாக மாறிவிட்டது. ஆஹா, மற்றும் அத்தனை சுவையானது. நான் செய்துவிட்டேன். அருமை. மிக சந்தோஷமாக உள்ளது. வாவ், அது மிகவும் கலக்கல். மேபல், நன்றாக செய்தாய். வேதியியல், ஆனால் எப்பொழுது என் வரிசை? அருமை. எனது சாக்லேட் சுவைக்க மிக மகிழ்வாக இருக்கிறேன். முழு பேக்கேஜையும் அகற்ற வேண்டும். வாவ், அது மிகவும் பெரியது. இது மிக குபலமாக இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓ, ஆனால் நான் அதை கடிக்க முடியவில்லை. இல்லை என்றால் நானாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, சாக்லேட்டை மேசையின் மேல் வையுங்கள். மற்றும் என்னிடம் சில கருவிகள் தேவை. ஒரு உலக்கை மற்றும் ஒரு சீசல். ஆம், சாக்லேட்டை அப்படியே பிளவைப்போம். அற்புதம். அதை சிறிய துண்டுகளாக பிளப்போம். எனக்கு திருப்தி போல் தோன்றுகிறது. நான் ஏற்கனவே களைப்பாகவும் பசியாகவும் இருக்கிறேன். அதை பார்ப்போம். மாங், ஆமாம். இப்போது நான் கடிக்கலாம். ஓ, சாக்லேட் மிக சுவையானது. ஆர், நீங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. மீறலின்றி எனக்கு மிகவும் உள்ளது. இது எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும். நீங்கள் மிக மிக கொடை செயலாளி. இது என்ன? ஒரு குழி நிரம்பு முட்டைகள். ஆனால் எனக்கு இது ஏன் தேவை? வாயோ. Our seer on the packet mundial ekkerbal alshoder aus and mögersegulet. அது இருக்க முடியாது. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பெரிய கோப்பை கொட்டைகளை கொண்டிருக்கிறேன். இதை பற்றி ஏன் செய்ய வேண்டும்? ஓ, டெட்,
துவங்கு. சரி, இது வினோதமா என்று நம்புகிறேன். ஆங்கிலத்தில் அவை சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறதா? ஓ இல்லை, உண்மையிலேயே அவை மெட்டல். அதற்கு சுவை இல்லை. ஓ, என் பல் உடைந்து விட்டது. நான் அதை சாப்பிடும்போது உடைத்தேன். உண்மையிலேயே என்ன திகில், எனக்கு அது வேண்டாம். ரோபோ, இப்போது நீ. ஓரே, இது என்னுடைய விருப்பமான சுருக்க கால். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. என் பிரிவில் 2 பருப்புகளை வைப்போம். மேம், சுவையாக இருக்கிறது. நீங்கள் நிதானமாக உள்ளீர்களா? மறுபடியும் அல்ல, இது என் முறை. நான் செய்வதில்லை. ரோபோட் மேபல் சவாலை தவிர்க்க விரும்புகிறேன். மேபல், எழுந்திரு. நீ ஒரு பெரியவள். நீ ஆளாக்கலாம். நான் சர்க்கரை படியை காண்டு வர வெளியே சென்றேன். இல்லை, நான் ஒரு மனிதன். எனக்கு பருப்பை சாப்பிட தேவையில்லை. சரி, சர்க்கரை படியால் சுவை அதிகமாக இருக்கலாம். நல்லா ஊத்துவோம். சரி, அருமை. இப்போ சாக்லேட் பூச்சி இருக்கிறது. நான் பருப்பில் சாக்லேட்டை சுவைக்கலாம். அந்த வழியில அது குறைந்தபட்சம் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், ருசியானது. அது நான் செய்யலாமா? நான் புத்திசாலி. எனவே இந்த வாழ்க்கை மேம்படுத்தலுக்கு முன் அதை புரிந்து கொண்டேன். அது நல்லது. எனக்கு நட்டுகள் தின்ன தேவையில்லை. நான் அவற்றை நக்கினால் மட்டும் போதும். தயார். இப்பொழுது முடிந்தது. மேபல், நீ இவ்வளவு சிறப்பா செய்கிறாய். நன்றி. எங்கள்